இண்டஸ்டைன் குடல் இதை பற்றி பேசணும்னு சொன்னோன்னே என் டீம் ஆளுங்க அது முக்கியமாக டாக்டர் அமிர்தா இப்படிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இண்டஸ்ட்ரியன் சம்மந்தமாக இன்னைக்கு நம்ம பேச ஒரு டாபிக் வந்து இண்டஸ்ட்ரப்ஷன் அப்படிங்கிற ஒரு சீரியஸான எமர்ஜென்சி நோயை பற்றி. சீரியஸான எமர்ஜென்சி நோய்க்கு ஹோமியோபதி என்ன சம்மந்தம் பார்க்குறீங்களா? ஒரு 25 வயசு பெண்மணி இதே நோயால் டயக்னோஸ் பண்ணி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அட்மிட் ஆகிறாங்க. 2 நாளில் திருப்பி ரிப்பீட் ஸ்கேன் பண்ணுறோம், ஹோமியோ மருந்து கொடுக்குறோம், ரிப்பீட் ஸ்கேன் பண்ணுறோம், நார்மல் ஆயிடுது. இது எப்படி சாத்தியம்? ஒரு சர்ஜிக்கல் கண்டிஷன் ஹோமியோ மருந்து எப்படி சரியாகுது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். சாந்த ஹோமியோ மருத்துவமனையிலிருந்து டாக்டர் புகேந்தன். இண்டஸ்ட்ரப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு குடல் சம்பந்தமான ஒரு நோய். குடல் வந்து இப்படி டியூப் மாதிரி இருக்கும். ஆசன வாயிலிருந்து வாய் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மீட்டர். அதுல பெருங்குடல், சிறுகுடல், வயிறு, ஈசோபேகஸ் இதெல்லாம் சேர்த்து. இப்போ குடல் வந்து நீட்டா போய்கிட்டே இருக்கும். எப்போ குடல் வந்து தன்னைத்தானே டெலஸ்கோப் மாரி ஆக்கிடும், நீட்டா போயிட்டு இருக்கும், டெலஸ்கோப் மாரி ஆக்கி இப்படி ஆயிடும். இப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடைப்பு ஏற்பட்டுரும், இண்டஸ்ட்ரியல் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடும். கண்டுக்கால இது கண்டுக்காம ஏன் எப்படி விடுவாங்கன்னா டயக்னோஸ் பண்ணவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா அப்பெண்டிசைட்டிஸ் மாதிரியும் இருக்கும் பெயின். ஏன்னா லொக்கேஷன் அங்கதான் வரும். அதாவது பெருங்குடலும் சிறுகுடலும் சந்திக்கிற ஒரு இடத்துல தான் இந்த பிரச்சனையும் வரும். அப்பெண்டிக்ஸோ பெயினும் அங்கதான் வரும். ஸோ டயக்னோசிஸ் லேட் ஆயிடுச்சுன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா மலம் வெளியே வராது, நம்ம சாப்பிட்ற எதுவுமே வெளியே வராது, வாந்தி இருக்கும். அதுவும் இல்லாம ரத்த ஓட்டம் கட்டாயிடும். ரத்த ஓட்டம் இல்லாததுனால அந்த குடல்லே, அந்த பகுதி குடல்லே வந்து அழுகி ஓட்டை விழுந்து பெரிட்டோனைட்டிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் ஏற்பட்டு இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரப்ஷனா என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு ஹோமியோ மருந்துல ஒரு 25 வயசு பெண்மணிக்கு எப்படி சரி பண்ணுங்கிறதையும் இந்த காணொலியில் பார்ப்போம். இப்படி வந்து குடல் வந்து சுருங்கி இன்வால்வேட் ஆயிடும், இப்படி போயிடும் உள்ள, குடல் உள்ள போயிட்டு சீரியஸான கண்டிஷன் ஏற்படுது. இது ஏன் ஏற்படுது, காசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரல் இன்ஃபெக்ஷன், ரெக்கரண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் ஏற்பட்டு இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா இது வந்து ஆண் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. 6 மாசத்துல இருந்து 3 வயசு குழந்தைங்க வரைக்கும் வரும், பெரியவங்களுக்கும் வரும். பெரியவங்க ஏன் வருதுன்னா சர்ஜரிக்கு அப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான் லிம்ஃபோமா, வயிற்றுல ஏதாவது கட்டி, பாலிப்ஸ், இண்டஸ்ட்ரியல் பாலிப்ஸ் இப்படி ஏதாவது இருந்துச்சுனாலும் இந்த இண்டஸ்ட்ரப்ஷன் வர்றதுக்கு காரணம் இருக்கு. ஆனா நம்ம பேஷண்ட்டுக்கு அப்படி எதுவுமே இல்லை, எதுவுமே காரணமே இல்லாம தான் வந்திருக்கு. அந்த அன்னோன் காஸ், இடியோபதிக் காசுங்கிறது தான் ரொம்ப அதிகம் இண்டஸ்ட்ரப்ஷனை பொறுத்த வரைக்கும். சரி, என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாந்தி. ஏன்னா அங்கே வந்து அடைப்பு ஏற்பட்டுருக்கு, அதனால குடல் அதை தாண்டி ஆசன வாய்க்கு வராது, வாயில சாப்பிடுறது ஆசன வாய்க்கு வராது, அதனால வாந்தி இருக்கும், பித்த வாந்தி இருக்கும். முக்கியமான சிம்டம் பித்த வாந்தி. 2வது விஷயம், வயிறு வலி தொடர்ந்து இருக்காது. ஸ்டார்டிங்ல 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை கோலிக்கி பெயின் சொல்லுவாங்க, அப்படியே சுருண்டு படுத்துருவாங்க, ஒன் சைடா படுத்து நீ வந்து செஸ்ட்டுக்கு வந்துடும். இது வந்து காமன் பிரசன்டேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரப்ஷன். 3வது, அந்த வயிற்றை தொட்டு பார்க்கும்போது சாசேஜ் மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு கொத்துக்கறியை வச்சு அயல்நாட்டில் வந்து அது ஒரு உணவு, சாசேஜ் மாதிரி ஒரு அப்டாமினல் மாஸ் ஃபார்ம் ஆயிடும். எந்த இடத்துலனா இந்த பெக்பர்னிஸ் பாயிண்ட், தொப்புல இருந்து ஒரு 45 டிகிரி, அப்பெண்டிக்ஸ் பெயின் நிறைய பேருக்கு தெரியும், அந்த பாயிண்ட்ல தான் வந்து இந்த மாதிரி மாஸ் தெரியும். 4வது முக்கியமான சிம்டம் வந்து மோஷன்ல வந்து சளியும் ரத்தமும் கலந்து கரண்ட் ஜெல்லி, அதாவது ஜெல்லி மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றாங்க, முந்திரி கொத்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 4 அறிகுறிகளும் இருந்துச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரப்ஷனா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டயக்னோசிஸ்க்கு நம்ம வரணும். இதோட காம்ப்ளிகேஷன் என்ன சொல்லிட்டேன், இண்டஸ்ட்ரியல் பெர்ஃபரேஷன் நடந்துடும், உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு துயர 25 வயசு பெண்மணி 2 குழந்தைகளுக்கான தாய் வந்து அட்மிட் ஆகிறாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 மணிக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த ஸ்கேன்ல பார்த்து இதே மாதிரி தான் படுத்திருக்காங்க, ரைட் சைடில் படுத்திருக்காங்க, நீ செஸ்ட் பொசிஷன்ல படுத்திருக்காங்க. அப்போ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இலியல் இண்டஸ்ட்ரப்ஷன், சிறுகுடல்ல வந்து இலியம், ஜெஜினம், டியோடினம் அப்படின்னு 3 பகுதி இருக்கும்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா இலியல் இன்டர்செப்ஷன் ரிப்போர்ட் ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து அந்த ரைட் சைடு தொப்புலேருந்து 45 டிகிரியில் அதே லொக்கேஷனில் இருக்குது. அதனால வந்து ஸ்மால் பவுல் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதனால வந்து குடலும் வீங்கி இருக்கு அப்படின்னு தான் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. சண்டே வந்து அட்மிட் ஆகிறாங்க. மண்டே டியூஸ்டே வேற மருந்து மாற்றி மாற்றி கொடுக்குறோம். இன்டர்செப்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டு ஹோமியோ லிட்ரேச்சரில் மருந்துகள் இருக்கு. ஹார்சால்ட், குப்ரமெட், ஓபியம், வெராட்ரம், இப்படி சில மருந்துகள் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் நாங்கள் கொடுத்தது பிளம்பம் மெட்டாலிகம், குப்ரமெட்டாலிகம் கொடுத்தோம். பெட்டர்மெண்ட் ஆச்சு, பட் பெயின் கம்ப்ளீட்டாக போகலாம். அப்புறம் ஹோமியோபதியை பொறுத்த பியூட்டி என்னன்னா மைண்ட் சிம்டமே அனலைஸ் பண்ணுவோம். அப்போ இவ்வளோ பெரிய சர்ஜிக்கல் கண்டிஷன் இருந்தும் அந்த துயரர் வந்து சிரிச்சுக்கிட்டே அது வழி வரும்போது மட்டும்தான் டல்லாவாங்க. மற்றபடி சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட இருந்தாங்க. அதை வச்சு பெல்லடோனா அப்படிங்கிற மருந்து கொடுத்தோம். கொடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் சுத்தமாகவே வலி இல்லை, அதோட அந்த வலியே வரல. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்த அதே ஸ்கேன் சென்டருக்கு அனுப்பணும். அதே ஸ்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 21/7 ஸ்கேன் எடுத்தது. ரிப்பீட் ஸ்கேன் வந்து 23/7, கரெக்டாக 48 மணி நேரத்தில். ஏன்னா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். மறுபடியும் நம்ம பார்த்து ஸ்கேன் பார்த்து எவாலுவேட் பண்ணி சரி ஆகலை அப்படின்னா சர்ஜரிக்கு தான் அனுப்பணும். அப்படி சொல்லி தான் பேஷண்ட்டை அட்மிஷன் பண்ணணும் நாங்கள். ஸோ 23/7 அதே ஸ்கேன் சென்டருக்கு அனுப்பி நம்ம ஸ்கேன் எடுக்கும்போது இந்த முறை வந்து அல்ட்ராசவுண்ட் அப்டமன் வித் சிடி ஸ்கிரீனிங்கும் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ நோ எவிடன்ஸ் ஆஃப் இன்டர்செப்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஒரு சில யோசிக்கலாம், இவ்வளோ பெரிய எமர்ஜென்சி கேஸை நீங்கள் எப்படி ஒரு ஹோமியோபதி ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குறீங்க அப்படின்ட்டு. பட் அலோபதி மருத்துவத்திலையோ மற்ற மருத்துவ பற்றி எனக்கு தெரியாது. அலோபதி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் அது சரி பண்ண முடியும், மருந்து கிடையாது. மேக்ஸிமம் கேசஸ் ஆப்ரேஷன் தான் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்து மீதி இருக்க நல்ல பகுதியை ஜாயின் பண்ணுவாங்க, தையல் போட்டு அமைச்சிருவாங்க. அப்போ அந்த துயரம் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நார்மல் இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு பல மாசங்களாம். ஆனால் ஹோமியோ மருந்தில் பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்தில் அந்த பேஷண்ட் சொல்லி தான் அட்மிட் பண்ணோம். 48 hours வெயிட் பண்ணும். சரி ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம சர்ஜரிக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் அட்மிட் பண்ணோம். ஸோ ஹோமியோபதி ஆல்வேஸ் ராக்ஸ். இது வந்து ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு ஹோமியோபதிக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இன்னொரு எவிடன்ஸ் பேஸ்டு ஹோமியோபதி வீடியோவில் சந்திப்போம். நன்றி.